Hi, my dear 12th standard students. So, நிறைய பேருக்கு வந்து பிசினஸ் மேத் எக்ஸாம் அப்படிங்கிறது இப்போ மண்டே வரப்போகுது. பட் அதை தாண்டி நம்ம பசங்க சிஎஸ் பசங்க கண்டிப்பா இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் என்னைக்குமே 12th ஸ்டாண்டர்ட் பசங்களை விட்டு கொடுக்கறதே இல்லை. 11th மட்டும் தான் லைவ் போறோமா, 12th எல்லாம் இல்லையா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கான அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பீன் 4.5 days ஃப்ரம் டுடே. ஸோ இதுல நீங்க எப்படி வந்து எஃபிஷியன்ட்டா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஹாஃப் டே கிட்ட இருக்கு. அதாவது இந்த வீடியோ உங்க கைக்கு கிடைச்சதுல இருந்து நம்மளுக்கு ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி டைம் இருக்கும். அதனால நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் த தியரி. எல்லா தியரி கொஸ்டின்ஸும் ஃப்ரம் சாப்டர் 1 to chapter 6 நல்ல தரவா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆப்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. 100 லேர்னிங் ஆப் யூடியூப் சேனலுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, கலெக்டிவா காமர்ஸ் குரூப் எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி இருக்கும். பிஎம் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருக்குப்பா. ஸோ அதை வச்சு நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தியரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு உங்க கையில கிடைக்கிற அந்த ஃபுல் டேவை அப்படி சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் டேல என்ன பண்றீங்க அப்படின்னா, சாப்டர் 1 and 2 நல்லா தரவா படிச்சுக்கோங்க. படிக்கிறது அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ், எக்ஸசைசஸ் அண்ட் தியரியில நீங்க விட்டு வச்சிருக்கிறதோ இல்ல தியரி அப்படின்னு வரும்போது அதை நம்ம ரிவைஸ் பண்றதோ எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரு ப்ராப்ளம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இல்லஸ்ட்ரேஷனை அப்படியே ஒட்டிட்டு எக்ஸசைசஸை நீங்க போட்டு பாருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸா இருக்க போகுது. ஒரு ப்ராப்ளத்தை பார்த்துட்டு அதே ப்ராப்ளத்தை போட்டு பாக்குறது நம்மளுக்கு எந்த விதத்திலயும் யூஸா இருக்காது. இதுக்கப்புறம் உங்களோட 22nd அன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, சாப்டர் 3 and 4 எடுத்துக்கோங்க. குட்வில் இஸ் வெரி வெரி ஈஸி சாப்டர். அதனால உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பாக்குறதுக்கு மட்டும் தான் கொஞ்சமா டைம் தேவைப்படும். அதுலயும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது நீங்க ஹோல் டேல முடிச்சிடலாம். நான் வந்து ஹோல் டேக்கு அப்படின்னு பிளான் கொடுத்துருக்கிறது ஏன் அப்படின்னா, ஐ நோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல்ஸ். சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நமக்கு ஸ்டடி ஹாலிடே அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த டைம் வந்து நீங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க காலையில ஸ்கூல் போறீங்க அப்படின்னா லஞ்சுக்கு முன்னாடி 3rd சாப்டர் முடிச்சிடணும், லஞ்சுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர வரைக்கும் 4th சாப்டர் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பிளான் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நான் வந்து லஞ்சுக்கு முன்னாடி 3rd and 4th இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்துருவேன். லஞ்சுக்கு அப்புறமா 3 and 4 இருக்கிற எக்ஸசைசஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். வீட்டுக்கு வந்துட்டு கம்ப்ளீட் தியரி அண்ட் புக் பேக் 1 marks இது எல்லாத்தையுமே நான் முடிச்சிருவேன். அப்படிங்கிற மாதிரி உங்களோட கஸ்டமைஸ்டு பிளான் நீங்க தான் ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க ஸ்கூல் போறீங்க, நிறைய பேர் வீட்டுல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக. பட் உங்களோட டார்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 22nd அன்னைக்கு 3 and 4 நான் கம்ப்ளீட்டா முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட்ல டார்கெட் இருக்கணும். அண்ட் 23 அன்னைக்கு மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். ஏன்னா இந்த சாப்டரும் சரி இந்த சாப்டரும் சரி கொஞ்சம் பெரிய சாப்டரா இருக்கு, நிறைய சம்ஸ் இருக்கு, கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவ் சம்ஸும் நம்மளுக்கு நிறைய இருக்கு. இதுல நீங்க ரிவாலுவேஷன் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதும் அது கடைசியில பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதும் குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஹோல் டேவே நம்ம 2 சாப்டருக்காக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். கம்ப்ளீட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் அண்ட் தியரி எஸ்பெஷலி 1 marks எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு 5 and 6 அப்படிங்கறது 23rd அன்னைக்கு நல்லா தரவா பார்த்து முடிச்சிருங்க. இதுல ஏதாவது நீங்க மீதி வச்சிருந்தீங்க அப்படின்னா சரி ஓகே, வேற வழியே இல்லை அப்படின்னு வரும்போது 24th அன்னைக்கு காலையில ஒரு 5:30க்கு எந்திரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன் 5:30க்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றேன், நான் முன்னாடியே யோசிச்சு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். மார்னிங் டைம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, யாரும் உங்களுக்கு கூப்பிட்டு பேச மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ப்ளீஸ் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா ஈஸியா நம்மளால கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான். அண்ட் 24th அன்னைக்கு நீங்க ஸ்கூல் போனாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி கம்ப்ளீட் சாப்டர்ஸோட ரிவிஷன் அப்படிங்கறத நம்ம பண்ண போறோம். சோ தியரியை கம்ப்ளீட்டா ரிவிஷன்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா திரும்ப திரும்ப தியரி தியரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்காதீங்க. சென்டம் எடுக்கிற பசங்க வந்து என்னைக்குமே தியரியில வந்து ஃபோக்கஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அதனால அவங்களுக்கு வந்து தியரி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டா இருக்கு. ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தியரி ஆல்சோ. ப்ராப்ளம்ஸ்ல மட்டுமே என்னைக்குமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. புக் பேக் அண்ட் புக் இன்சைட் 1 marks எல்லாத்தையுமே சேர்த்து அன்னைக்கு காலையில ஒரு 1 hour எடுத்து முடிச்சிருங்க. ஃபார்மேட்ஸ் அண்ட் ஃபார்முலா பார்க்கறதுக்கு ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 1 hour ஆகும். இந்த ஃபார்மேட்ஸ் அண்ட் ஃபார்முலாலே நீங்க என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஆட் ஆல் த ஜேர்னல் என்ட்ரிஸ். ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃப்ரம் சாப்டர் 3 to chapter 6 எல்லாமே உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், குட்வில்க்கு வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு என்ன இருக்கும், அண்ட் பார்ட்னர்ஸ் வந்துட்டு ரிட்டையர் ஆகுறாங்க, அந்த ரிட்டையர்மெண்ட்ல நம்ம மணி செட்டில் பண்றதுக்கு ஒரு 3 கேசஸ் இருக்கு. அந்த 3 கேசஸ்ல நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க, இல்ல வந்து டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து பணம் செட்டில் பண்றீங்க அப்படின்னு வரும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி, எக்ஸிக்யூட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜேர்னல் என்ட்ரிஸ் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் 12th ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸ் ஃபீலிங். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் படிக்கிறது தான் நீங்க ரொம்ப ரிஸ்கா ஃபீல் பண்றீங்க. மேபி நம்மளோட கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2 yearsல வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸும் பேட் டெட்ஸ் உள்ள ஜேர்னல் என்ட்ரிஸும் இதெல்லாமே வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு பேட் டெட்ஸ் கேட்டிருந்தாங்க, 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஜேர்னல் என்ட்ரிஸை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். அண்ட் 6th சாப்டர்ல இருக்க தியரியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு கம்பல்சரி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. புக் இன்சைட்ல இருந்து பெருசா இப்ப வரைக்கும் கேட்கறது இல்ல அப்படின்னாலுமே
பட் நம்மளுக்கு அந்த உள்ள கம்பல்சரி அப்படின்னு வரது எப்பயுமே மிஸ்டரியாவே இருக்கு இல்லைங்களா? அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, புக் இன்சைட் அப்படின்னு வரும்போது இந்த டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் புக்லயும் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸஸ் ப்ளீஸ் கோ த்ரூ ஃப்ரம் சாப்டர் 1 to chapter 6. அண்ட் அது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா சாப்டர்லயுமே இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்கப்பா ஃப்ரம் சாப்டர் 1 to chapter 6. எதுக்காக ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி சொல்றேன்னா, சம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியை கூட நம்மளுக்கு எக்ஸாம்ல கம்பல்சரியா கேட்டிருக்காங்க. அதனால ப்ளீஸ் அந்த ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டியையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவினிங் நீங்க வந்துட்டு லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2:30க்கு படிக்க உட்காருவீங்களா, வெதர் யூ ஆர் இன் ஸ்கூல் ஆர் யூ ஆர் இன் ஹோம், அந்த டைம்ல கம்ப்ளீட்டா காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸை பாருங்கப்பா. கம்பல்சரி சாப்டர்ஸ் அப்படின்னு ஒரு சில சாப்டர்ஸ் இருக்கு. அதாவது இந்த சாப்டர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த டைப் ஆஃப் சம்ஸ் வந்து 5 மார்க்கா வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதுல நல்ல நம்மளுக்கு சொல்லவே வேணாம் அப்படின்னு தெரியற சாப்டர்ஸ் வந்து 5 and 6 தான். அதுல இருந்து கண்டிப்பா வரும். அண்ட் குட்வில் வந்து யூ வில் கெட் ப்ராபப்ளி 2 சம்ஸ் வந்து நம்மளுக்கு குட்வில் இருந்து வரும். வருஷம் பப்ளிக்ல அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால 4, 5, 6 இந்த 3 சாப்டர்ஸையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 1, 2, 3 ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு 1 மார்க்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நிம்மதியா தூங்கி எந்திரிங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கி எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்கூலுக்கு போயிடுங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்க வேண்டாம். எப்பயுமே நான் சஜஸ்ட் பண்றது தான், எக்ஸாம் ஹால்ல இவாலுவேட்டர் இன்விஜிலேட்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் வெளியில இருந்து புக் பரட்டிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ வீட்லயே எல்லாத்தையும் படிச்சுட்டு ஸ்கூல் போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷா போங்க. அங்க போயிட்டு நிம்மதியா பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்ல உட்காருங்க. கண்டிப்பா எல்லாரும் அக்கௌண்டன்சில வந்து சென்டமோட திரும்பி வரணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.